60 வழக்குகள் கொண்ட ரவுடியை சந்தித்த அமித்ஷா. தமிழ்நாடு ஆந்திரா போலீஸை சுத்தவிட்ட மிளகாய் பொடி வெங்கடேசன். ஜாதி பாசத்தில் விழுந்த நயினார் நாகேந்திரன். 60 வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி மிளகாய் பொடி வெங்கடேசன் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்த விவகாரம் போலீசிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. போலீஸ் அதிகாரிகளை மிரட்டும் வகையில் அமித்ஷாவை சந்தித்து போட்டோவை ட்விட்டரில் வெளியிட்டு சுத்தவிட்டதால் பரபரப்பு. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் பல்வேறு குற்ற பின்னணி கொண்டவர்கள் கடந்த சில மாதங்களாகவே பாஜகவில் இணைந்து வந்தனர். போலீஸ் அதிகாரியாக சிறப்பாக பணியாற்றியதாக கூறும் அண்ணாமலை தான் இந்த குற்றவாளிகளை எல்லாம் கட்சியில் சேர்த்து பொறுப்புகளை வழங்கியுள்ளார். அதில் முக்கியமானவர் மிளகாய் பொடி வெங்கடேசன் என்கிற KR வெங்கடேஷ். இவர் தமிழக பாஜகவில் OBC பிரிவு தலைவராகவும் உள்ளார். இந்த பதவிகளை வாங்க அவர் பல கோடிகளை செலவு செய்ததாக கூறப்படுகிறது. வெங்கடேசன் மீது தற்போது ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் 60 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதில் ஆந்திரா, தெலுங்கானாவில் செம்மரக்கட்டைகள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆந்திரா போலீசாரால் பலமுறை கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டார். சில மாதங்களுக்கு முன்னர் ஆவடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டார். இவர் ரவுடிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். இவ்வளவு வழக்குகள் உள்ளவருக்கு தான் பாஜகவில் மாநில பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மதுரை வந்த அமித்ஷாவை சந்தித்த பாஜகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் போட்டி போட்டு விருப்பம் தெரிவித்தனர். இதனால் மதுரைக்கு வருவதால் மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ளவர்கள் மட்டுமே அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என்று மாநில நிர்வாகிகள் முடிவெடுத்தனர். ஆனால் திடீரென இந்த உத்தரவுகளை மீறி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில நிர்வாகி வினோத் B. செல்வம் ஆகியோரது ஆதரவுடன் அமித்ஷாவை வரவேற்க நியமிக்கப்பட்ட 10 பேர் கொண்ட குழுவில் இடம்பெற்றார். அவர் அமித்ஷாவை மதுரை விமான நிலையத்தில் சால்வை கொடுத்து வரவேற்றார். சம்மர கட்டை கடத்தல் உள்பட 60க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியை அமித்ஷா சந்தித்த விவகாரம் கட்சிக்குள் பெரும் பூகம்பத்தை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக சென்னையை சேர்ந்த முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜன் போன்றவர்கள் அனுமதி கேட்டனர். ஆனால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் சென்னை புழல் பகுதியை சேர்ந்த வெங்கடேசனுக்கு அனுமதி வழங்கப்பட்டது மூத்த நிர்வாகிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. அதோடு இல்லாமல் அமித்ஷாவை சந்தித்த இரு புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட மிளகாய் பொடி வெங்கடேசன் அதில் ஆவடி காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, ஆந்திரா காவல்துறை, தெலுங்கானா காவல்துறை என அனைவரையும் டாக் செய்துதான் யார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மமதையுடன் பதிவிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்குகளை விசாரிக்கும் போலீசாரை மறைமுகமாக மிரட்டும் செயல் என்று போலீசார் தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் வீட்டுக்கு பல போலீஸ் அதிகாரிகள், IAS அதிகாரிகள் தனது பணத்து ஆசையால் அழைத்து வந்து விருந்து கொடுத்து அசத்தி வந்தார் வெங்கடேசன். போலீஸ் அதிகாரிகள் பெயரை சொல்லி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வந்தார். புகார் எழுந்ததும் போலீஸ் கமிஷனராக இருந்த அருண் மிளகாய் பொடி வெங்கடேசனுக்கு மிளகாய் தடவி சிறைக்கு அனுப்பி வைத்தார். பல நாள் சிறையிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிர்த்தார். இப்போது இந்த போட்டோ மூலம் அமித்ஷாவே என் பின்னால் உள்ளார் என்று அவர் சொல்கிறார் என்றும் போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சி தெரிவிக்கின்றனர். இப்படி குற்ற பின்னணி கொண்ட நபரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பதற்கு ஒன்றிய உளவுத்துறை எப்படி அனுமதித்தது? உள்துறை அதிகாரிகளுக்கு போதிய அனுபவம் இல்லையா, அல்லது அவர்களையும் மிளகாய் பொடி வெங்கடேசன் சரி கட்டினாரா என்ற சந்தேகங்கள் எழும்புவதாக பாஜகவினர் தெரிவிக்கின்றனர்.